அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட உள்ள 5 தொகுதிகள் எவை என்பது குறித்த விவரங்கள் வெளியாக இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். லதா, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு தருமபுரி, மத்திய சென்னை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவலானது கிடைத்து இருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தற்பொழுது 5 தொகுதி என்பது உடன்பாடானது எட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இன்று மாலை தொகுதி உடன்பாடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் தேமுதிக தரப்பில் நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் அதிமுக அலுவலகம், அதாவது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்திற்கு சென்று அங்கே அந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தமானது இன்று மாலை கையெழுத்தாக இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் 5 தொகுதிகள், குறிப்பாக தருமபுரி, மத்திய சென்னை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகள் தேமுதிகவிற்கு அதிமுக தரப்பில் ஒதுக்கப்பட்டு இருப்பதாக அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கேற்ற வகையில் இன்று மாலைக்கு தேமுதிக நிர்வாகிகள் அதிமுக அலுவலகம் செல்ல இருக்கிறார்கள். அங்கே எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இந்த தொகுதி உடன்பாடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2019 அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக 4 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். குறிப்பாக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். இதற்கிடையே வரக்கூடிய தேர்தலில் 5 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் கள்ளக்குறிச்சியில் சுதீஷ் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அதே போல இன்றைய தினம் கூட விஜய பிரபாகரன் விருப்ப மனு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடலாம் என்ற ஒரு தகவலும் கூட கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் 5 தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவை எந்தெந்த தொகுதிகள் என்ற தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. தருமபுரி, மத்திய சென்னை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.